இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நான் சொன்னது எதுக்குன்னா, ஐயாட்ட இவனுடைய சூழ்நிலைகள் எப்படி வேறு வழி இல்லை. காலையில் சென்னையில் கிளம்புனேன், மத்தியானம் திருச்சிக்கு வந்தேன். அம்மா தம்பி இங்கே இருந்திருக்காங்க, உங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் ஃப்ளைட்டு ஏறி சென்னைக்கு போயிட்டு நாளைக்கு சில வேலைகள், நாளை கழித்து கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், மதுரை எல்லா ஊரும் போனோம். போயிட்டு 11 காலையில் ஜாஃபர் யாழ்ப்பாணம் போனோம். ஒரு 4-5 நாள் இப்படி சில வேலைகள் நிறைய இருக்கிறதுனால தான் ஒரு வழியே இல்லை. அதனால தான் போய்த்தான் தீங்க சூழ்நிலை தான் கேட்டேன். பரவாயில்ல அப்படின்ட்டாங்க. அதனால் அவங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, வேறு ஒரு வாழ்க்கையும் கிடையாது. இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் எந்த பணத்தையும் எடுத்துகிட்டு போக முடியாது, என்ன செய்ய முடியாது. நீ வாழ்க்கை வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான். உலகத்தை ஒன்றும் நம்ம கொண்டு வந்ததில்லை, கடந்து போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. ஆனால் ஆண்டவர் கேட்பார், உனக்கு ரத்தம் சிந்தி மறித்தேனே, எனக்கு நீ என்ன செய்தா, என்ன வேலை செய்துன்னு ஆண்டவர் கேட்பார். தஞ்சாவூரில் 4 பிளாட் வாங்கியிருக்கேன், நிறைய காலேஜ் வாங்கியிருக்கேன், ஒன்றும் செய்ய முடியாது. நேற்று திருச்சி தஞ்சை பேராயத்துடைய பிஷப் நேற்று எங்கள் ஃபேக்ட்ரியில் ப்ரேயர் மீட்டிங் வந்திருந்தாங்க. நேற்று மத்தியானம் வந்திருக்கும்போது தஞ்சாவூரை பற்றி ஒரு அழகான உண்மையான நடந்த சம்பவத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, வேதனைய சாஸ்திரியாரும் மனைவியும் அந்த காலத்தில் திருமணம் பண்ணி யாழ்ப்பாணத்துக்கு கிளம்புறாங்க. தஞ்சாவூர்லேருந்து கடலூர் பகுதிக்கு வந்து அங்கேருந்து ஜாஃபனா கிளம்புறாங்க. யாழ்ப்பாணத்துக்கு கிளம்புனா நண்பர் வீட்டுக்கு வராங்க. நண்பர் வீட்டில் வந்து வர்றதுக்காக தேடி வராங்க. நண்பர் வீட்டெல்லாம் பூட்டிட்டு வெளியே போயிட்டார். இது ரொம்ப கஷ்டம், வேதனை. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து, ஐயா நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்க வேதனா சாஸ்திரியார் தானே, ஐயாவுக்கு ஒரு சிறு வேலை ஸ்ரீலங்காவில் கொழும்பில் போயிட்டாங்க, 2-3 நாளில் வந்துடுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒழுங்கு பண்ணியிருக்காங்க, தங்குங்கன்னு சொன்னாங்களாம். அது மாதிரி எல்லாம் ஒழுங்கு பண்ணியிருக்காங்க. 2-3 நாள் கழித்து தன் மனைவி சொல்லியிருந்தாங்களாம், சாஸ்திரியோடைய மனைவி சொன்னாங்களாம், ஐயா துணியெல்லாம் அழுக்காயிடுச்சு, ஏதாவது சோப்பு இருந்தால் வாங்கிட்டு வாங்க, துணி துவைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்களாம். முதல் மனைவி கல்யாணம் பண்ண புதுசு, எப்படி மனைவி வேலை வாங்குறது அப்படின்னு சொல்லி பொறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்ணாரை தேடி 3 நாளே தரேன், ஒரே நாளில் தரேன் இருக்கா, 3 நாளே வரல. 3 நாள் கழித்து கண்ணீரோடு வந்து நின்னானா. காரணம் கேட்டால், ஐயா உங்கள் துணியை துவைச்சேன், யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி வேதனையோடு நின்னானா. இவங்க புருஷ மனைவிக்கு ஒன்றும் செய்ய முடியலை. புதுசாக தம்பதியாக போயிருக்காங்க, போட்டிருக்க ட்ரெஸ்ஸை விட அப்படி நிற்காங்க. தஞ்சாவூர்லேருந்து போனவங்க நிலைமை என்ன. சாஸ்திரியா சுரபஜி மன்னர் காலத்தில் தைரியமாக வாழ்ந்த மனுஷன், அரச புலவராக இருந்து கடவுளுக்கு பயப்படாமல் வாழ்ந்த மனுஷன். அவர் ஆண்டவர் தான் பார்த்தார். ஆண்டவர் பார்த்து என்ன கேட்டார் தெரியுமா? நெஞ்சே நீ கலங்காதே, சீயோன் மலையில் ரட்சகரை வரவாதே, நான் என் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே. விண்ணை மேல் வீணை வந்தாலும் பெண்ஜாதி பிள்ளை மித்துரு சத்ருவாராலும் மனையோடு கொள்ளை போரோ மனுஷர் எல்லாம் கைவிட்டாலோ கலங்காதே.
நெஞ்சே நீ கலங்காதே. பட்டயம் பஞ்சம் வந்தாலும் அதிகமான படுரோவு மிகுந்தாலும் மட்டிலோ வறுமை பட்டோ மனுஷ எல்லாம் கைவிட்டாலோ நெஞ்சேரி கலங்காதே. சீயோன் மலையில் ரட்சகரை மறவாதே. நான் என் செய்வேன் என்று நெஞ்சேரி கலங்காதே. பாடி முடிச்சுட்டு இவர் அவன் மனைவியை பார்க்க, மனைவி இவரை பார்க்க என்ன செய்ய நிற்காங்க. திடீர் ஒரு மனுஷன் வந்து ஒரு கொரியர் மாதிரி பார்சல் கொண்டு வந்து கொடுக்குறான். ஐயா இதை அவங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. உண்மையை அவர் சொல்லலை, வாங்கிக்கிட்டார். வாங்கிட்டு கொடுத்த மனுஷன் மறைச்சிட்டான். திடீர் கொஞ்சம் பொறுத்து யார் வந்திருக்கா பார்க்கலான்னு சொல்லி தேடி போனால் தெருவில் நெடுவில் ஆளே இல்லை. உடனே பார்சல் திறந்து பார்த்தா இவருக்கு பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, அந்த அம்மாவுக்கு எத்தனையோ முளத்தில் உள்ள சேலை, புத்தம் புதுசாக அவங்களுக்கு உருவாக்குன மாதிரி இருந்துச்சான். ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். 3 வருஷம் இஸ்ரேல் தேசத்தில் மழை இல்லை. மழை இருந்த காலத்தில் மனுஷன் பாவத்தினால, அவன் செய்த பாவத்தினால 3 வருஷம் வானத்தை ஆண்டவர் அடைச்சி போட்டார். உலகம் முழுதும் சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. ஆகாப் ராஜா வந்து நினைக்கிறான், தன் மாடுகளையும் சாக விடக்கூடாதுங்கிறதுக்காக அவன்கிட்ட உபதியான்னு சொல்லி ஒரு மனுஷன் அரம வேலைக்காரன் இருக்கான். அவனை கூட்டிகிட்டு புல் இருக்கிற இடத்துலலாம் போய் மேய்க்கலான்னு கூப்பிட்டு போகிறான். ஆனால் அங்கே ஒரு தீர்க்கதரிசி வாழ்கிறார், எலியா. ஆனால் அவர் ஆண்டு கைவிடலை. ஏன் கைவிடலைன்னா, வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 37:25 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் இளைஞனாக இருந்தேன், முதுருளும் நானே, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்தேன்னு காணவில்லை. ஆனால் ஒரு நாள் கைவிட மாட்டார்ல. ஆனால் எலியா காணட்டு சொன்னா தெரியுமா, யோர்தானுக்கு அடுத்த சீதோனுக்கு அடுத்த சாரிபத்து அந்த ஊருக்கு போட ஆட்டு தண்ணீரை குடிப்பேன்னாரு. கேரித்தாட்டில் ஆட்டு தண்ணீர் குடிக்கான். காலையிலையும் மாலையிலையும் காகங்கள் உணர்ந்து ரொட்டி துண்டையும் சாப்பாடையும் கொடுக்குது. சாப்பிட்டு முடிக்கிறான். கொஞ்ச நாள் கழித்து ஆட்டு தண்ணி ஊற்றி போச்சு. ஆனால் இவன் வருத்தப்படலை. ஆனால் ஆண்டவர் வருத்தப்பட்டார். ஆண்டவர் வருத்தப்பட்டு சீதோட சாரிபத்து ஊருக்கு போட்டு சொன்னார். ஒரு 7 தாய்க்கு கட்டளை இருக்கினார். 7 தாயை பார்க்க போகிறாரு. அந்த 7 தாய் 2 விறகு பிறக்கிட்டு இருக்கா. அவள் புருஷன் கிடையாது, ஒரே மகன். எதுக்கு பிறக்கிறான்னா, கொஞ்சம் போல் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை வச்சு மாவு ஒரு அடை சுட்டு சாப்பிட்டு செத்து போகலாங்கிறதுக்காக 2 விறகு பிறக்காக போகிறா. தீர்க்கதரிசி கைதட்டி கூப்பிட்றாரு. கிட்ட வர அவர் சொல்கிறார், ஒரு கலசம் தண்ணி கொண்டு வான்னு கேட்காரு. தண்ணி கொண்டு வர போகும்போது சின்ன அடை ஒன்று கொண்டு வான்னு கேட்காரு. அவர் சொல்கிறா, ஐயா 3 வருஷம் மழை இல்லை, அவங்க நல்லா தெரியும். மழை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் போல் மாவு, கொஞ்சம் போல் எண்ணெய் இருக்குது. இதை நான் சுட்டு நான் பையனும் சாப்பிட்டு செத்து போகலான்னு நினைக்க ஐயா அப்படி சொல்கிறா. உடனே தீர்க்கதரிசி என்ன சொன்னார், செய்ய. ஆனால் முதலாவது அவனோட அடையை எனக்கு கொண்டு வந்தா, தேசத்தில் அன்ற மழையை கட்டளையிட்ட நாள் வரைக்கும் ஒன்றும் எண்ணெயில் மாவு குறையாது, மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அதே போல் 3 வருஷம் குறையலை. இன்றைக்கி அதே போல தான் ஆண்டவர். அவர் நம்பின பிள்ளைகள் ஒரு நாள் யாரும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அருமையான தம்பி சூசைப்பால் அம்மா சொன்னாங்க, எனக்கு மருமகன்னு சொன்னாங்க. என்ன அந்த மாதிரி இவ்வளோ பெரிய பொண்ணு இருக்கான்னு கேட்டேன். இல்லை எனக்கு மருமகன் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்க வந்தாங்க. அவங்க நான் நினச்சேன் ஈசியில் கமிஷனரி அவர்
பிஷப்புக்கு அடுத்த ஸ்டார்ட்டில் இருக்க அவர் கமிஷனரி. பெரியது ஒரு ஆலயம் இருக்கும், ஒரு 100 அடி 110 அடி கோபுரம் இருக்கும். யோசனை பண்ணி வந்தால் எப்படியோ ஒரு ஆலயம் பரவாயில்ல. எந்த ஆலயம் இருந்தாலும் ஆண்டவர் மக்கள் ரட்சிக்கப்படணும், இதுதான் நம்முடைய ஆசை. ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்படணும். இதுதான் இன்றைக்கி மக்கள் வந்து வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 மனசாப்படம் ஆண்டவர் நினைவுபடுறதுக்கு கண்ணீர் விட்டு அழுதார்ல. இன்றைக்கி இந்திய தேசத்தில் 148 கோடி ஜனம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தெய்வமெல்லாம் தான் தெய்வம்னு சொல்லி ஏமாந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஆண்டு மறித்தார்ல, இவளுக்கு ஆண்டு ரத்தம் சிந்தினார்ல. இந்த ஜனங்கள் ஆண்டு அறியணும்ல. இதுக்கு தான் இவ்வளோ பாடு, இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ வேதனை. அதான் நம்ம தேடி வந்திருக்கோம், பாடி வந்திருக்கோம், ஆண்டு நாடி வந்திருக்கோம். இது நம்ம வாழ்க்கையே எல்லோரும் ரட்சிக்கப்படணும், எல்லோரும் ரட்சிக்கப்படணும், எல்லோரும் ஆண்டு அன்பு அறியணும். ஆண்டு அன்பு பெருசு இல்லை. ஒரு நிமிஷம் எழும்பலாமா? ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி ஆண்டு ஒரு நிமிஷம் துதிச்சுட்டு உட்காரலாம். ஆண்டு துதிச்சு நீ உட்காரும்போது அந்த மகிமையே வேற, மகிமையே வேற. பாலை யூதாவிலேருந்து தாவீது ராஜா உடன்படிக்கை பெட்டி கொண்டு நடந்து கொண்டு வரும்போது தம்புரு தப்பட்டியோட நடனமாடி வரான், நடனமாடி வரான், முழு பலத்தோடு நடமாடுறான். தூரத்து மனைவி மீகாள் பார்த்துட்டு வெக்கப்படுத்த மாதிரி பேசுகிறா. ஆனால் அவன் வருத்தப்படவே இல்லை. ஆனால் அந்த மீகாள் இப்படி வெட்கப்பட்டு பேசினதுனால அவள் சாகு வரைக்கும் பிள்ளையே இல்லை. அவளுக்கு பிள்ளை வரைக்கும் ஆண்டு கொடுத்த பெரிய சாபம் அதுதான். நீ ஆண்டவரை துதிக்கும்போது, நீ கடவுளுக்கு வாழும்போது, கடவுளுக்கு மகிமை செலுத்தும் போது கர்த்தர் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் குறைவே பட மாட்டார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையோ. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. கர்த்தர் நல்லவர், உண்மையிலே வல்லவர். உன்னை நடத்தக்கூடிய தெய்வம். உன் வாழ்க்கையின் பாதையிலும் சங்கடங்கள் வேதனைகள் என்ன இருந்தாலும் எல்லா தடைகளையும் நீக்கிற முன்பாக கடந்து போறது மாத்திரமல்ல, உன் கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். உலக யாரும் கண்ணீரை பார்க்க முடியாது, உன் கஷ்டங்களை தீர்க்க முடியாது. உன் இருதயத்தினுடைய வேதனைகளை மாற்றி பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்பேன், என் நீதி வலகத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி உன்னை தைரியப்படுத்தி பாதுகாக்கக்கூடிய நல்ல ரட்சகர் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக
அவர்தான் பரிசுத்தர், அவர்தான் உன்னை படைத்தவர், அவர்தான் உன்னுடைய உள்ளம் கையில வரைந்து வச்சிருக்கிறவர். ஒரு கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டானா அவர்தான், வேற யாரும் இல்லை. அவரை மாத்திரம் நாடி தேடி ஆண்டவரே என் வாழ்க்கையை சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தேவ சமூக வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்வாயானா கர்த்தர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசேயோடு இதுபோல உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி சொல்லி வழிநடத்தின தெய்வம் யார் என்றார்? இயேசு அவர்தான். உன் பக்கத்தே நிற்கிறார், உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உன் அருகிலே நிற்கிறார், ஒரு கண்ணீரை காண்கிறார், வேதனை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் மாது கேட்கலாமா? நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அவர்தான் உன்னை அடைக்கலாம், அவர்தான் உன் வாழ்க்கையின் அதிசயம். அவர்தான் உன்னை அதிசயம் நடத்தி செல்வது மாத்திரமல்ல, சகல வழிகளிலும் கரடுமுரடான பாதைகளிலும் நடத்தி செல்வது மாத்திரமல்ல, செவ்வியான பாதை உனக்கு தந்து வழிநடத்துகிற நல்ல ரட்சகர் யார் என்றால் அவர்தான். அவர் வேறே தெய்வம் இல்லை உலகத்துல. அவனே ஒரு பரிகாரியாய் கர்த்தர் சொன்ன தெய்வம் அவர்தான். அவர் நம்பு, அவரோடு வாழு, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழு. அந்த காடு ஆண்டவரே எத்தனை வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு வேதனையானாலும் நம்மோடு வாழ்வேன் ராஜான்னு சொல்லி தேவனோடு வாழ்வாயனா குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். 2024 ஆண்டு வரைக்கும் பாதுகாத்த தெய்வம் 2025 ஆண்டிலே அந்த சகல நல்ல வழியிலும் வழிநடத்த போகிறார். நானே பரிகாரியை கர்த்தர் சொன்னாரே, ஒரு உண்மையுள்ளவன். எத்தனை இல்லல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேன் ஐயோ. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேன் ஐயா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்கு சமூகத்தில் நன்றி ராஜா. அடியானோட பேசுங்க, மறித்து வெளிப்படுங்க, வந்திருக்க மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை தாங்க. நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். தயவுசெய்து உட்காருங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்த்தது கொண்டது. நான் ஒரு வியாபாரி தான், வேற பெரிய ஆள் ஒருத்தர் இல்லை, எல்லாம் பெரியவான் பரிசுத்தவான் இல்லை, பட்டதாரி இல்லை. நான் வரும்போது கூட திருச்சியிலேருந்து ஐயா சுதர்சன் ஐயா என்று பேசினார். என்ன பேசினார்னா, நான் சந்தோஷப்படுறேன், ஒரு பிஸ்னஸ் பீப்புளை வியாபாரம் தொழில் பண்ணிக்கிட்டு
கடவுளுக்கு சாட்சியாக நீங்கள் வாழும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஐயா, மறக்கவே முடியல அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தாவீது அப்படி தான் வாழ்ந்தார். தாவீது ராஜா வந்து அவங்க தகப்பனார் வந்து ஈசாய், தாய் வந்து ஒரு நல்ல உண்மையான ஒரு குணசாலை ஸ்திரீ. 8வது குமாரனா பிறந்தார். பல வேதனைகள், பல கஷ்டங்கள் பட்டார். பலவிதமான வாழ்க்கையில் வாழ்ந்தார். ஆனால் கடைசி ஒரே ஒரு பாவம் பண்ணார். உரியாவை மனைவியை பட்டயத்தில் கொன்னுட்டு, உரியாவை கொன்னுட்டு அது பச்சைவளை எடுத்துட்டார். அது ஒரு தான் தப்பு. அதுக்கு ஆண்டோட மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கேட்டு தன் குற்றம் செய்த பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டார். வேதத்தில் வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 15:5 வாசிக்கும் போது, என் தாசனாகி தாவீதோ அப்படிப்பட்டவன் அல்ல, உரியாவின் மனைவி பத்சேபாள் காரியத்தை தவிர மற்ற எல்லா காரியத்திலும் எனக்கு உண்மையாக இருந்தால் ஆண்டவரை சாட்சி கொடுக்கார். ஒரு வாழ்க்கை, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கை வாழணும். எதுக்கு சொல்கிறேன்னா, அருமையான ஐயா எஸ்ராயை பாருங்கள். ஒரு மனுஷன், பண்ணவிளையில் பிறந்த மனுஷன், பண்ணவிளையில் பிறந்த மனுஷன் சென்னைக்கு வந்து வாழ்ந்து அவர் சபையை தரிசனமே 1,00,000 திருச்சபை, 1,00,000 திருச்சபை உருவாக்க நினைச்சார். அவர் உருவாக்கின திருச்சபை 10,257 திருச்சபை உருவாக்கியிருக்கார். அது மாத்திரமல்ல, 100 ஸ்கூல் உருவாக்கியிருக்கார், 5 பைபிள் காலேஜ் உருவாக்கியிருக்கார், 3 செமினரி உருவாக்கியிருக்கார். பலமுறை பீகார் எத்தையோ ஸ்டேட்டில் போய் நடு ரோட்டில் படுத்திருக்கார். படுத்துட்டு ஆலயங்கள் இடிக்கும் போது என்னை சாகடிச்சிட்டு இடி, என்ன சாகடிச்சு இடி, எத்தனை விதமான எத்தனையோ மாநிலங்களில் போய் கடந்த வருஷத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னே, அவங்க இறக்க கொஞ்ச நாளைக்கு முன்னால் போபால் போயிருந்தோம். ஐயா நான் கதிரொலி மாணிக்கம் எல்லாம் போயிருந்தோம். போயிருக்கும்போது டெல்லி வந்த உடனே ஒரு வார்த்தை சொன்னார். வட மாநிலத்துக்கு நிர்வாண சாமியாரெல்லாம் இருக்காங்கல்ல, அங்கே போய் அவங்க சதி திட்டம் போட்டு ஏதோ பண்ணுறாங்க, அங்கே போன்னு நிற்கிறார். எதுக்குன்னு கேட்டால், அங்கே போய் என் கால் மிதித்து நீ முழங்கால் போட்டு வரணும், முழங்கால் போட்டு வரணுங்கிறார். ரொம்ப எனக்கெல்லாம் ரொம்ப பயங்கரமான ஷாக்கு, ரொம்ப ஷாக்கு. அவருக்கு ஒன்றும் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. அவர் சைக்கிளோட ஒரு பேரில் இல்லை, ஒரு சைக்கிளோட ஒரு பேரில் இல்லை. வாழ்ந்த வாழ்க்கை இன்றைக்கி அரசியல்வாதி எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். எங்கே போய் சிபிஐ பண்ணாலும் கூட 400 கோடி 500 கோடி 2000 கோடி பணத்தை எடுக்காங்க. அவர்கிட்ட சைக்கிளோட கிடையாது. அவர் பேங்க் பேலன்ஸ் 1333 60 பைசா தான் பேங்க் பேலன்ஸ். அவர் வாழ்க்கையே ஒரு காரியமான ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கை. அவர் தாக்கமே ஒரு ஆத்ம பாரமுள்ள வாழ்க்கை. வேதத்தில் வாசிக்கும்போது எசேக்கியேல் 22:30 வாசிக்கும் போது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சூறை அடைக்க மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காண அழுதாரில்ல, கண்ணி விட்டு அழுதாரில்ல. இன்றைக்கி அதை போல் ஒரு தாகமுள்ள வாழ்க்கை வாழ்க்கையில் வேணும். இதுதான் வாழ்க்கை. உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, போகும்போது ஒன்று போட்டு நம்மளை போட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்லை. நேற்று நானும் என் மனைவியும் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். சாயந்தரம் இவர் இடத்துக்கு போயிருந்தோம். ஒருத்தர் இறந்துட்டார், 61 வயசு இறந்துட்டார். வீட்டில் படுத்திருந்தவர், சாப்பிட்டு படுத்திருந்தவர் எழும்பலை. மனைவிக்கு ரொம்ப பிடித்தமான புருஷன், பிள்ளைகளுக்கு பிடித்தமான தகப்பன். ஒரு மகா அவர் சரீரத்தை அணைச்சிட்டு படுத்த மக எழும்பவே இல்லை. அப்படியே அப்பான்னு அப்படியே ஏக்கத்தில், எங்கள் அப்பா வா, உயிரோட வா, நீ எனக்கு வேணும். அந்த மகன் அழுதா. அந்த தாய் என்ன சொல்லி அழுதா தெரியுமா? நான் குழந்தையை போல் பார்த்தேன், உன்னை குழந்தையை போல் பார்த்தனே, நீ எனக்கு வேணுங்கிறத நான் குழந்தையை போல் பார்த்தேன், நீ இப்படி செத்து போன்னு நினைக்கலையே, தேவையில்லாமல் சுற்றிட்டியேன்னு சொல்லி சொன்னேன். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு வீட்டில் வந்து என்கிட்ட ஒரே சண்டை. 75 வயசு உனக்கு, இன்னும் போகணுமா, இன்னும் அலையணுமா, போதுமானது அளவு தானே. அவங்களுக்கு யாருமே புரியலை. வாழ்கிறவருக்கு ஒரு வாழ்க்கை தான், இந்த ஒரு வாழ்க்கை தான், வேறு ஒரு வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்கு என்ன செய்யணும், சாதனை பண்ணணும் இல்லை, ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும் இல்லை. எவ்வளவோ அதனை, எவ்வளவோ வேதனை நினச்சி பார்க்கும்போது ஓடுற வரைக்கும் ஓட்டம். எத்தனை மிஷனரிகள் பூமிக்கு வந்தாங்க, எத்தனை மிஷன் பூமியில் வராமல் இருந்திருப்பான்னு இன்றைக்கி நம்ம ஒரு அடி நல்ல மட்டும் கிடையாது, ஒரு சர்ச்சு கிடையாது,
ஒரு மிஷினரி வரலன்னா நீ ஒழுங்காக சட்டை போட்டுக்க தெரியாது, கோமணம் கட்டி அடைஞ்சிருப்ப. நீ கோமணம் கட்டி படிக்காமல் இந்த ஒரு மாதிரி எப்படியோ வாழ்ந்துருப்ப. ஒரு நாகரீகத்தை கற்றுக் கொடுத்து, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து, கல்வியை கற்றுக் கொடுத்து, இலக்கணத்தை கற்றுக் கொடுத்து, வாழ்க்கை நீ உயர வேண்டிய நாட்டை கற்றுக் கொடுத்து இந்த மிஷினரி தான். இன்றைக்கி நம்ம அப்படி வாழ நினைக்கல, எப்படியோ வாழ்கிறோம். பணம் மனுஷனை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். நேற்று ஒரு ஆலயத்துக்கு நான் போயிருந்தேன். 20 நிமிஷம் ஆலயம் லேட்டு. ஏன் லேட்டாக ஒரு 2 வயசு குழந்தை இறந்து போச்சு. இந்த குழந்தைக்காக திருச்சபே அழுது அடித்து ஓடுதாங்க. காலம் எப்போ முடின்னு யாருக்கு சொல்ல முடியாது, எப்போ நடக்கும் சொல்ல முடியாது, எப்படி நான் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. காலமோ செல்லுதே, வாலிபோ மறையுதே. காலமோ செல்லுதே, வாலிபோ மறையுதே. எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும். எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். கருணையில் அழைப்பினா மரண நேர வருகையில். கருணையில் அழைப்பினா மரண நேர வருகையில். சுற்றத்தார் சூழ்ந்திட, பற்றுள்ளோர் கதறிட. சுற்றத்தார் சூழ்ந்திட, பற்றுள்ளோர் பதறிட. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். உலகத்தின் மாந்தரே கருதாது வாருமே. உலகத்தின் மாந்தரே கருதாது வாருமே. இயேசுவை அள்ளினார் கிளேசங்கள் வாரிப்போ. இயேசுவை அண்டினார் கிளேசங்கள் வாரிப்போ. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். இதை மனசில் வச்சு வாழணும். இதான் நினைக்குது. அதான் காலையில் நான் ஏர்போர்ட்டுக்கு வந்து திருச்சி இறங்கிட்டேன். லேண்ட் ஆகிருக்கு. என் வீட்டம்மா தான் ஃபோன் பண்ணுறா. எப்போ வருவீங்கன்னு கேட்டேன். பக்கத்துக்கு எனக்கு ஒரு படுக்கை போட்டு வந்துடுவேன்ட்டேன். அவ்வளோதான். நான் 12:30 தான் இறங்குவேன்.
படுக்க போனால் இந்த சில நாள் சொல்லுவேன், நீ முந்தி போனாலும் நான் முந்தி போனாலும் ஆள்கிட்ட கேட்டு பக்கத்தில் உட்கார மாதிரி பரலோகத்தில் இடம் வாங்கணும். அதுதான் உண்மை. வாழ்கிற வாழ்க்கை இது தான். இவ்வளோ ஒன்று இவனும் எதுவும் தூக்கிட்டு போக முடியாது. எந்த பணத்தையும் இவனும் தூக்கிட்டு போக முடியாது. மனுஷன் எப்படியோ பைத்தியக்காரத்தனமாக வாழ்கிறான். இது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை தரிசனம்னு வாழ்க்கை. நான்லாம் 56 வருஷத்துக்கும் சென்னைக்கு வந்தேன். வரும்போது எனக்கு ஒன்றுமே இல்லை. கையில் செருப்பு கிடையாது, இவ்வளோ டவுசர் தான், ஒன்றுமே கிடையாது. அனாதையாக வந்தேன். 1968 அனாதையாக வந்தேன். 57 வருஷம் ஆக போகுது வந்தேன். வந்திருக்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை, சிறுபிள்ளையிலேருந்தே கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை. யாக்கோபு தன் தாய் தகப்பனை விட்டு போகிறான். எங்கே போகிறான்? ஏசா இஸ்மாயில் சந்தையோட கல்யாணம் பண்ணி சீரடி தான். தாய் ரெபேக்காலேருந்து ஈசா கிட்ட சொல்கிறா, என் மகன் இவனும் இஸ்மாயில் பொண்ணை செத்துனான்னா நான் வாழ்ந்து என்ன புண்ணியன்னு கேட்கா. ஈசாக்கு சொல்கிறான், மாமன் வீட்டுக்கு லாபான் வீட்டுக்கு போடான்னு சொல்லி அனுப்புகிறான். அவன் எந்த வச்சுருப்பான்? இப்போ கோட் சூட்டாக போட்டிருப்பான். கோமணம் கட்டினானோ கட்டலையோ, வேட்டி கட்டினானோ கட்டலையோ, ஒரு கம்பு வச்சுருந்துருப்பான். அவ்வளோதான், ஒரு கம்பு வச்சுருந்துருப்பான். ஆடு தானே வச்சான், கம்பு வச்சுருந்துருப்பான். ஆனால் அவன் ஆண்டுட்டு கேட்டான். ஆண்டுட்டு நின்னான். ஆண்டு சொன்னார், அதை 28:15 வாசி பார்த்தீங்கன்னா, உன்னோடு கூட இருந்து போகும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன்னார். இந்த வார்த்தையை கட்டியை பிடிச்சிக்கிட்டான். இப்படி ஆண்டு கேட்டான், ஆண்டவரே நீ என்னோடு கூட இருந்து போகும் இடமெல்லாம் என்னை காத்து என் தகப்பன் தேசம் திரும்பி வர பண்ணுவியானா என் சம்பளத்தை தசமாக கொடுப்பேன்டான். 28:20 ஆண்டவர் வாக்கி செய்தார்ல. அது மாத்திரமல்ல, யாக்கோபு ஈசாக்குடைய ஆசத்து பூமியை தாங்கக்கூடாதா இருந்தது. ஆதியா 32:10 வாசத்து பார்த்தீங்கன்னா, அவனே சொல்கிறான்ல, இந்த கோலுந்த அடியை யோதனை கடந்து போனேன். இப்படி 2 விதமான பரிவர்த்தனை நடத்தியிருக்காரு. நேற்று நான் ஒரு ஐஏஎஸ் ஐயா வீட்டு போயிருந்தேன். சுரண் சிங் ஐஏஎஸ் சொல்லி திருச்சியில் கலெக்டர் இருந்தார். வீட்டு போயிருந்தேன். என் சாட்சி சொன்ன உடனே அவருக்கு பங்கமாக சந்தோஷம். நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், யூடியூப்ல என் பாட்டு வந்திருக்கு. அந்த பாட்டை போட்டு காட்டினேன். இந்திக்கார் ரொம்ப சந்தோஷப்பட்டார். என் வாழ்க்கையை சொன்னேன். பரத்து கேரோ படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே. பரத்து கேரோ படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே. கிருபையாக நீரெனக்கு தருவதெல்லாம் உமதன்பை அருமையாக அழைக்கோ அன்பின் தூதனாகச் செய்யும் தேவனே. நான் உமதண்டையில் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் நீர்கள் வந்து மூடிட. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் நீர்கள் வந்து மூடிட.
சகோதரனை ஏமாத்தினான், ஏசா ஏமாத்தினான். கடைசியில் மாமி வீட்டில் போய் ஏமாற்றப்பட்டான். ஆடு மேய்ச்சி, ராகிலுக்கு ஆடு மேய்ச்சி லேகாலை கட்டி 7 வருஷம் ஏமாந்தான். காரணம் தன்னை தப்பு தான். உன் பாவனை பின்தொடர்ந்து சொல்லி வேதத்தில் வாசியம் இல்லை. அதே போல் நானும் எங்கள் மாமா வீட்டில் ஆடு மேய்ச்சாடு தான். சின்ன பிள்ளையில் பெண்ணுக்கு நான் ஆடு வைக்கலை. ஆனால் என்னுடைய படிப்புக்காக 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு ஃபீஸ் கட்ட காசு வேணும். எங்கள் அப்பா அம்மா ஸ்ரீலங்காவில் வாழ்ந்தவங்க. ஒரு வசதியும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஈர்க்க சொத்துகளெல்லாம் ஈனக்கரைத்து தான் விற்று சாப்பிட்டாங்க. ஒரு அடி எல்லாம் கிடையாது. ரொம்ப தரத்தில் ரொம்ப வேதனை. அது ஜூலையில் அது ஏப்ரல் மேலே ஆடு மேய்ச்சா தான் ஜூன் மாதம் ஃபீஸ் கட்ட முடியும். அப்படி தான் ஆடு மேய்ச்சேன். மாடு மேய்ச்சி கடைசியில் வாழ்ந்து கடைசி போராட்டத்தில் எங்கள் அம்மா அப்பாவுடைய ஒரு போராட்டத்தையும் மாமாட்ட திருமணம் பண்ணேன். என் மாமா அப்படி எனக்கு பொண்ணு திருமணம் பண்ணிட்டார். என்ன கஷ்டப்படுறேன் இல்லை. 5 பெண் பிள்ளைகள் அவருக்கு. 5 பிள்ளைகள் நல்ல ஸ்டேட்டஸில் கட்டி வச்சுட்டு படிக்க வச்சுட்டார். நான் ஒரு ஆள் ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். முடியவே முடியாதுட்டார். எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி எங்கள் தாய் தகப்பன் அழுது. இன்றைக்கி நம்ம நினச்சி பார்க்கேன். வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 60:22 வாசி பார்த்தீங்கன்னா, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தனை ஏற்ற காலத்திலே நடப்பிப்பேன். இன்னைக்கு 5 பெண்ணையும் நாங்கள் நல்லா இருக்கோம். 4 பிள்ளைகள் இறந்துட்டாங்க. அந்த பிள்ளைகளுக்கும் வேண்டிய வசதி நம்ம தான் பண்ணி கொடுத்தோம். கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய சித்தம், கடவுளை நினச்சிக்கிட்டேன் நான். ஏன்னா சிறியில் ஒருக்கு எதை செய்தால் எனக்கு செய்தான்னு வார்த்தையின்படி வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமாக இருந்ததுனால தான். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. நீதிமொழி 16 எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இடங்கூடி செய்வார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். ஆண்டவர் வாழக்கூடிய வழியாக இருக்கணும். சிந்தனை எண்ணங்கள்லாம் ஆலயம், திருச்சபை, ஊழியம், இதுதான் போராட்டம். எவ்வளவோ கஷ்டம். இப்போ இன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு தான் வீட்டுக்கு போய் சேருவேன். நாளைக்கு சில வேலைகள் சென்னையில் 8ஆம் தேதி காலையில் கிளம்புனேன்னா வேலூர், வாணியம்படி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர் போய் நைட்டு. அடுத்த நாள் காலையில் கிளம்புனா மதுரை, நாகர்கோவில் எல்லாம் சுற்றி வர நைட்டு. சாத்தாங்குளத்தில் மீட்டிங், கன்வென்ஷன். அதை முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஃபஸ்ட் ஃப்ளைட் பிடிச்சி சென்னை வந்து சில வேலை பார்த்து ஸ்ரீலங்கா. இந்த வயசுக்குரிய ஓட்டம் இல்லை. ஆனால் ஆண்டவரும் பலம் தராரு. ஆண்டவர் பலம் தராரு. நம்ம பலத்தில் ஒன்றுமே இல்லை. நம்முடைய கையில் ஒன்றும் இல்லை. எனக்கு நம்பிக்கை என்னென்னா, என்றைக்கும் ஆண்டவர் நிம்மதியான வாழ்க்கை தருவார். அவரோட நித்திரை செய்யும்போது இன்பமாக செய்ய வைப்பார். அந்த நம்பிக்கை எனக்கிட்ட இருக்குது, எப்போவுமே என்கிட்ட இருக்குது. ஏன்னா வேதத்தில் வாசிக்கம் இல்லை. 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கும் போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதி எனக்கு வைக்கப்பட்டிருக்குது, நீதியுடைய நியாயாதிபதி கர்த்தர் அந்நாள் எனக்கு தருவார்ல. காரணம் நீ ஆண்டவருக்கு வாழ்வாயானா ஊதியத்துக்கு வாழக்கூட. மத்தியானம் கூட ஒரு ஐயா வந்தார், ஊழியத்துக்கு வந்து பார்க்க வந்தார், ஜெபம் பண்ணார். திருச்சியில் ஏர்போர்ட்டில் சர்ச் வச்சுருக்காரு. அம்மா தான் கேட்டாங்க. நான் நிறைய விட்டு சொல்லிட்டேன், துட்டுக்காக ஊழியம் பண்ணாத, தொட்டுக்கு ஊழியம் பண்ணாத, ஆத்தும் பாரத்தோடு ஊழியம் பண்ணு, 4 காசு சம்பாதிக்கணுச்சு ஊழியம் பண்ணாத. வாணியம்பாடியில் ஒரு ஆள், ஆலாங்க பக்கத்தில் வாணியம்பாடியில் ஒரு ஊழியர்கிட்ட இருந்தார். அவர் சொன்னார், ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னார். எதுக்குன்னு கேட்டேன். என் கூட வந்தவங்கெல்லாம் கார் வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க, அது வாங்கிட்டாங்க, இது வாங்கிட்டாங்க, நான் தான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன் அப்படின்னார். நான் தான் ஒன்றுமே இருக்கேனாரு. எனக்கு ரொம்ப வேதனை, ரொம்ப கஷ்டப்பட்டு சத்தம் போட்டு விட்டேன். ஆனால் கொஞ்ச நாள் இறந்துட்டார். இப்போ இறந்துட்டார். உலகத்தை நோக்கி ஓடும்போது ஆண்டவர் மதிக்க மாட்டார். நீ கடவுளுக்கு வாழணும். உலகத்தை மறைச்சி எப்படி இவனும் வாழ்ந்துட்டு போகிறான், எப்படி வேணும் வாழ்ந்துட்டு. உன் வாழ்க்கை கடவுளுக்கு உண்மையாக இருக்கா? உன் வாழ்க்கை உண்மையாக இருக்குது. ஊழியக்காரன் வாழ்க்கை உண்மை வேணும். வேதத்தில் வாசியம் இல்லை. 2 ராஜாக்கள் 4:9 வாசிக்கும் போது சுனேமியால் சொல்கிறா, இப்போ புருஷன் சொல்கிறா. யார்? தீர்க்கதரிசி எலிசாக்காக சொல்கிறா. ஒரு உண்மையுள்ள மனுஷன் நினைக்க பரிசுத்தவான் காணுகிறேன், எப்போ நம்ம வீட்டில் தங்கட்டும், ஒரு மேல் வீட்டில் மேலுரை போடுவோம், நாற்காலி போடுவோம், குத்துவ கைப்போம், எப்போ நம்ம வீட்டு தங்கட்டும்னு சொல்லி உண்மையுள்ள மனுஷன் சொல்லி சாட்சி கொடுக்கல. அப்படி ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை நம்ம ஒப்பு கொடுக்கணும். இவர் பரிசுத்தவான்கள், கிறிஸ்தவங்கன்னா உண்மையுள்ள மக்கள்னு சொல்லி அறியணும்.
எண்ணக்கூடிய மக்களை நம்ம வாழ்க்கை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தா தான் வாழ்க்கை ஆசைப்படிய ஒழிய உலகத்துக்காக பணம் ஒரு மனுஷன் ஒரு நாள் வாழ வைக்காது. வேதத்தில் வாசிக்கம் இல்லை, நீதிமொழி 10:22 வாசிக்கும் போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொன்னா எத்தனை பணம் இருந்து எத்தனை நகை இருந்து என்ன பண்ண முடியும்? கழுத்து நிறைய எனக்கு போட்டு போன வாரத்தில் நேசரத்துக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு புது வீட்டுக்காக. புருஷன் மஞ்சேதையும் வராங்க. அந்த அம்மா இங்கேருந்து இங்கே வரைக்கும் வளையல் அடிக்கிறாங்க. கொஞ்சம் கூட விட்டு இல்லை இடம், அவ்வளோ அழகாக ஒரு 100 வளையல் இருக்கும் கையில். அதையா பாவம் போல் பைய தூக்கிட்டு வரார் வீட்டுக்காரர். எதுவோ சொன்னார், இந்தா அப்படின்னாரு, அவ்வளோதான். போய் உட்காந்துச்சார். பணம் காப்பாத்துச்சா? காப்பாற்றுமா? நகை காப்பாற்றுமா? செத்து போயிட்டா என்ன பண்ணுவாங்க? இப்போ பெட்டியில் போட்டு அடிக்கிற போகிறாங்களே, எல்லாம் கழட்டி தானே வெளியே போட போகிறாங்க. அதை மனுஷன் வாழ்க்கை நினைக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை வாழ்க்கையிலே அறிந்து தேவனுக்கு சாட்சியுள்ள மக்களா, கர்த்தர் நல்லவர் அறிந்தது மாத்திரமில்லை, ஒரு மகிமுள்ள கர்த்தர் உனக்காக எனக்கு அர்த்தம் செஞ்சு மறிச்சாரே, அந்த ஆண்டவரை நினைச்சு ஆண்டவர் பிரியமான மனுஷனா வாழணும் ஐயா, பிரியமான மனுஷனா வாழணும்னு சொல்லி அவனை கேட்கலாமா? கர்த்தர் நிச்சயமா நம்மை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார நினைத்தேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கத்துக்கே முடிவே இல்லை, அன்புக்கே அளவே இல்லை, உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்புக்கே அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர், ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். மனதுருகும் தெய்வமே இயேசுயா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம்
காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். ஆண்டவர் நம்பி வாழுங்க. எனக்கு நான் டைமையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னோடய சூழ்நிலை அது. என்ன, நான் எவ்வளோ நாள் பேசுவேன், கடவுளுடைய நடத்த கிருபை அது. நான் வருஷத்துக்கு 17 முறை பைபிள் வாசிப்பேன். ஒரு வருஷத்தில் 17 முறை பைபிள் வாசிப்பேன். ட்ரெயினில் போகும்போது சரி, ஃப்ளைட்டில் போகும்போது சரி, தூங்கும்போது சரி, இந்த பைபிளை தான் நான் வாழ வச்சுருக்கு. ஒரு நாளைக்கு 1000 முறை முத்தம் கொடுப்பேன். பைபிளை முத்தம் கொடுப்பேன். எனக்கு நிறைய பைபிள் இருக்குது. என் பேத்தியோட ஒரு நாள் கேட்டா, என்ன தாத்தா பைபிளையே முத்தம் கொடுக்கலப்பா, நீ ஸ்கூலுக்கு போயிடல, நீ இல்லை, அதனால் பைபிளை தானே முத்தம் கொடுக்கணும். ஏன்னா அதனால் ஆண்டு நடத்துகிறாரு. ஒவ்வொரு கிருபை வச்சிருக்க அன்பு. செத்த நாயிலும் கேவலமாக வாழ்ந்தேன். சவுல் குடும்பம் நாசம் பண்ணிட்டான். இந்த அரசியல் கட்சிக்காரங்க சில திருமணங்களில் சில பேர் பண்ணுற அநியாயம் மாதிரி நாசம் பண்ணிட்டான். தாவீது ராஜா கடைசி காலத்தை கேட்கான், ஏன் நிமித்தமா யோனத்தான் குடும்பத்துக்கு யாராவது உதவி செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கான்னு கேட்காங்க. அவங்க ஒருத்தர் சொல்கிறான், ஐயா யோனத்தானுக்கு ஒரு மகன் இருக்கா, மெல்கிசேதேக்கு அவன் 2 கால் மடமாக போச்சு. அவன் கூட்டிகிட்டு வராங்க. காலில் விழுறான். தாவீது அவனை ரொம்ப அரவணைச்சு முத்தம் கொடுத்து, பந்தியில் திறனி சாப்பிடுவடா அப்படின்னு சொல்லி ஆசைக்கு வார்த்தை பண்ணான். அப்போ அவன் சொல்லுவான், செத்த நாயிலும் கேவலம் வாழ்ந்த என்ன நீ நினைக்கிறது நான் ஏமாத்திரன்னு சொல்லுவான். அவன் நான் நினச்சி பார்ப்பேன், எத்தனை நாயிலும் கேவலம் வாழக்கூடிய அளவுக்கு வாழ்ந்த மனுஷனை நான் தூக்கி உயர்த்தி ராஜாக்களும் ஆக்கினே, ஆசாரிகள் ஆக்கினே மாதிரி வார்த்தையின்படி உலகத்தை வழிநடத்தி ஆஸ்வதித்து, அதுபோல் இஸ்ராயெல்லாம் நேசிக்கக்கூடிய நல்ல தகப்பன் எனக்கு. அப்படி இறந்த அன்னைக்கு நான் தான் முதல்ல ஆளுங்க. என்னை தான் முதல்ல சொன்னாங்க. அவன் சோகமாக இருக்குது, யாரையும் பார்க்க அனுமதிக்கலை. எனக்கு கதிரடி அம்மா சொன்னாங்க, ஐயா அப்பாவை நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் பார்த்து ஜெபம் பண்ணுங்க. அவர் போட்டு இந்த சிலுவை என்கிட்ட தான் கொடுத்தாரு கடைசி நாட்களில். முதலமைச்சர் மூலமாக தான் வாங்கினேன். யாருன்னு கேட்டால் அவ்வளோ பிரியம், நம்ம மேலே பிரியம். அப்போஸ்தலர் 13:22 வாசித்து பார்த்தீங்கன்னா, பின்பு அவரை தள்ளி, யாரை தள்ளி, சவுலை தள்ளி, ஈசாயின் குமாரனை தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி, அவன் என் சித்தமான செய்வான் என்ன சொன்னது மாத்திரமல்ல, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனை கண்டேன்னு சொல்லி ஆண்டு சாட்சி கொடுக்கார். அப்படி கிருபை தந்து நடத்துகிறார். நம்ம கடவுளுக்கு பிரியமான மனுஷனாக வாழணும். நீங்கள் வாழ்கிற ஊழியம் சம்பளம் கம்மியாக இருக்கலாம், கனம் குறையாக இருக்கலாம். நீங்கள் அதை பற்றி கடவுளாக கனப்படுத்துகிறீங்களா, கடவுளை சந்தோஷப்படுறீங்களா, தேவ சமூகத்தை காத்து நிற்கீங்களா? உங்களை சொல்லுவார் ஆண்டவர், பிரியமான சகோதரி வா சொல்லுங்க, அழைச்சி முத்தமிட்டு உங்களை ஆஸ்வதிப்பார். ஒரு குறைவும் வாழ்க்கை தரவே மாட்டார். வேதத்தில் வாசிக்கம் இல்லை, சங்கீதம் 128 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து வழி நடக்கவனும் பாக்கியவான், கையிலே பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். மனைவி வீட்டிலும் கருந்திலும் திராட்சை செடியை போலவும், பிள்ளைகள் பந்தய சுற்றிலும் கர்த்தர் ஒளிவர கன்றுகளைப் போல இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவார். கர்த்தர் சீயோனில் ஆஸ்வதிப்பார். நீ ஜீவன நாளெல்லாம் இயேசுவின் வாழ்வினை காண்பாய். அப்படி கிருபை ஊழியக்காரவங்களுக்கு தருவார். நீங்களாம் சேவசமாக கனம் பெற்றவங்க, விலையேற பெற்றவங்க, சாதாரண மனுஷர்கள் இல்லை. நீங்களை விலையேற முத்துக்கள். அதனால் நீங்கள் அலங்காரமாக கடவுள் பக்தியில் இப்படி ஒரு பரிசுத்தமான உடையை அணிஞ்சு நீங்கள் வாழும்போது சந்தோஷப்படணும். தலை தாழ்த்தி ஜெபம்ணுமா, நோக்கி பார்க்கலாமா? மக்களுடைய தருத்தங்கள் மாறணும். தஞ்சாவூரில் இந்த இடத்துல பிரமாண்டமான ஆலயம் எழும்பணும். அநேக மக்கள் கர்த்தரை தெய்வம்னு சொல்லணும். அப்படிப்பட்ட கிருபைக்கு ஆண்டு தரணும். சிறுபெஞ்சு மன்னன் வாழ்ந்த காலத்தில் சாஸ்திரியார் வாழ்ந்து தேவ சமூகம் வாழ்ந்த மனுஷன் பூமி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கணும். ஜெபம்லாமா? கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பா, அவர் கை
காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்கான சமூகத்தில் நன்றி ராஜா. இந்த பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாங்க. மீதியான நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயங்கெடுக்க நல்ல பிதாவே, ஆமென்.